Some peoples don't need an answer. They just need to actually listen to you. புரிஞ்சா கேட்டிருந்தா புரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் நம்ம எல்லாம் பண்ற தப்பு என்ன தெரியுமா, ஒருத்தர் பேசும் பொழுது அவங்க என்ன பேசுறாங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கே தயாரா இருக்க மாட்டோம். அதுக்குள்ள அவங்க பேசி முடிச்ச உடனே நம்ம என்ன ரிப்ளை பண்ணலாம், அவங்க பேசுறது கரெக்டா தப்பா, இந்த மாதிரி நம்ம மைண்டுக்குள்ள ஒரு 1008 தாட்ஸ் ஓட்டிக்கிட்டே இருப்போம். இதனால அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கடைசி வரைக்கும் நம்ம கேட்கவே மாட்டோம். இதுக்காக ஒரு பழைய சைனீஸ் தென் ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, ஒரு மாஸ்டர் ஒரு பவுல்ல டீயை ஃபில் பண்ணிட்டே இருக்காரு. அது ஓரளவுக்கு வரைக்கும் ஃபில் ஆகும். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும், ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நீ அதுக்கு முன்னாடி ரிசீவ் பண்ணதை இன்னும் நீ எம்டி பண்ணல, அதுக்குள்ள நீ புதுசா ரிசீவ் பண்ண பார்த்தா அது ஓவர்ஃப்ளோ தான் ஆகும். இதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் ஒரு விஷயத்த நீ ரிசீவ் பண்ணணும்னு நினைச்சனா முதல்ல உன் மைண்டை எம்டியா வச்சாதான் ரிசீவ் பண்ணிக்கவே முடியும். இல்லட்டா அது ஆட்லும் போயிடும். அப்படிதான் ஆகும். நீ என்ன இப்ப உடனே நம்ம அவங்க லிசன் பண்ணா அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்னு நீ அக்ரி பண்றோம்னு அர்த்தம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம யோசிப்போம். பட் ஆக்சுவலி அது ட்ரூ கிடையாது. நீ ஒரு விஷயத்த லிசன் பண்றனா அதை நீ அக்ரி பண்ற அப்படின்றது மட்டும் அர்த்தம் கிடையாது. அவங்க பேசுற வேர்ட்ஸை நீ வேல்யூ பண்றதுதான் அர்த்தம். சோ ஒரு குட் ரெஸ்பாண்டரா இருந்தது போதும். இதுக்கப்புறம் கொஞ்சமா ஒரு குட் லிசனரா இருக்கும் ட்ரை பண்ணலாமா?